பாலச்சந்திரன் ஒரே வரியில நிறைவு எதிர்பார்க்கிற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன செய்யும் திமுக ஒரே வரியில? 26 எலெக்ஷன் நிலவரத்தை பொறுத்துன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்னைக்கு தேர்தல் நிலவரம் என்ன இருக்குங்கிறத பொறுத்து அவங்க செய்வாங்கன்னு. ஆனா ஒரே கருத்து, காங்கிரஸ் தனியா நின்று போட்டி போட்ட போது மேற்கு வங்கத்துல அவங்க தனியா நின்னாங்க. மேற்கு வங்கத்துல கூட்டணி 52% வாங்கினாங்க. அந்நேரம் மம்தா பானர்ஜியும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, காங்கிரஸ் மட்டும்தான். அவங்க தனியா நின்று 48% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ 67 அதே நிலைமை தான். இங்க திமுக கூட்டணி வாங்கின ஓட்டை விட காங்கிரஸ் 1% ஜாஸ்தியா வாங்கியிருந்தாங்க. ஆனா சீட் கம்மியா வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்த எலெக்ஷன் ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரி ஆகி இன்னைக்கு T20 மாதிரி இருக்கு. எவ்ரி பால் கவுண்ட்ஸ், அதான் உண்மை. அதனால எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் உரிய முக்கியத்துவம் இருக்கு. 1% டிஃபரன்ஸ்ல தான் பல கேண்டிடேட் வின் பண்றாங்கன்னா, ஒரு கட்சிக்கு 2 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடு இருக்குன்னா, ஓட் பேங்க் இருக்குன்னா அவங்க முக்கியமானவங்க. இது திமுக கண்டிப்பா உணர்ந்திருக்காங்க, சந்தேகமே இல்லை. இதுதான் இன்று உள்ள நிலைமை. அதுக்கு தகுந்தபடி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கணும். இது உருவான சிக்கலாக இருந்தால் விரைவில் முடிவுக்கு வரும். உருவாக்கப்பட்ட சிக்கலாக இருந்தால் இதை யார் முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.